கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போம்னால் 3வது வசனம், ஒருவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஆரோக்கியமான வசனங்களும் உபதேசங்களுக்கு ஏற்ற அவன் ஒப்புக்கொள்ளாமலும் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறான். அவன் இருமாய்ப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் சண்டைக்காரனும் கெட்ட சிந்தனை உள்ளவனும் இப்படியாப்பட்டவனை விட்டு விலகுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவனுடைய வசனத்திற்கு புறம்பா பேசுகிற ஜனங்களை விட்டு விலகுன்னு சொல்லுது. தேவனுடைய வசனம் உண்மையானது, அதுக்கு அதை தவிர எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி பெருமை பாராட்டுகிறவங்களோட நம்ம அவங்கள விட்டு விலகணும்னு சொல்லுது. அதே 6வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம்னு சொல்லுது. எதை இருந்தாலும் நமக்கு போதும் என்கிற மனம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அதே 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உண்ணவும் உடுக்கவும் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தெய்வம் நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்துல கீழே வசனம்ல என்ன சொல்லுகிறதா, பண ஆசை எல்லாம் திங்குக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து சில பேர் விசுவாசத்தை வழுவி ஊனை குத்துகிறான்னு சொல்லுது. அப்படின்னா பணம் இந்த உலகத்துக்கு தேவைதான். ஏன்னா ஆசை எல்லா தீங்குக்கும் பெரிய வேறா இருக்கிறது. நாம நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா நல்ல போராட்டத்தை நம்ம போராடுகிறார்கள். நித்திய ஜீவன் என்பது அழியாதது. நம்மளுக்கு பரலோகத்துல தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அதே 15வது வசனம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரும் ஒருவரும் கண்டிடாத மகிமை உடையவரும் கனத்திற்கும் வல்லமையும் உடையவர் தேவனா இருக்கிறார். அவர் நம்ம ஐஸ்வர்யனை விரும்புகிற கெட்ட சிந்தனை உள்ளவங்களும் இருமாப்பு உள்ளவங்களும் இருப்பாங்க. நம்ம அழியாதது நம்மளுக்கு சம்பூர்ணமா தருகிறது எதுனா நம்ம தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது என்னன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவனா இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்மளுக்கு பரலோகத்தில் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சரி, நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவர் மேல உண்மையா பற்றி கொள்வோம். நம்மளுக்கு எல்லா தீங்குக்கு விலகி நம்ம இருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.